ஓம் கணபதி நமோ நமக. இன்னைக்கு நம்ம திருப்புகழோட 287வது பாடல் பார்க்க போறோம். சரிங்களா? பொன்குடம் ஒத்த குயத்தை அசைப்பவர் கைப்பொருள் புக்கிடவே தார் புல்குரல் விச்சை பிதற்றும் மொழிச்சியர் பொட்டு அணி நெற்றியர் ஆனோர் அற்ப இடைக்கலை சுற்றி நெகிழ்ப்பவர் அற்பர் மட்டைகள் பால் சென்று அக்கண் வலைக்குள் அகப்படு புத்தியை அற்றிட வைத்து அருள்வாயே. கொக்கரை கச்சரி மத்தளி ஒத்து இடக்கை முழக்கு ஒலி ஆல கொக்கு இறகு அக்கு அற மத்தம் அணிக்கு அருள் குத்தம் தனி குமரேசா. சர்க்கரை முப்பழம் ஒத்த முழிச்சி குரத்தி தனகிரி மேலே தைக்கும் மனத்த சமர்த்த அரக்கர் தலை குலை கொத்திய வேலே. ரொம்ப அற்புதமான பாடல். என்ன சொல்றாங்கன்னா, முதல் சில அடிகள்ல முறையற்ற செல்வம், முறையற்ற உறவு, முறையற்ற உணவு, இது மூணுமே நம்ம தவிர்க்கணும். அது தவிர்த்துட்டு அது எப்பயுமே ஒன்று உண்மை இல்லாதது காணல் நீர் போல இருக்கும். அதாவது நமக்கு ரொம்ப நல்ல வெயில்ல தான் காணல் நீர் எப்படி இருக்கும், நல்ல மினுமினு இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சந்தர்ப்ப முருகா நீயே துணை. ஸோ அந்த காணல் நீர், அதாவது முறையற்ற செல்வம், உறவு, உணவு, இவை தவிர்த்து என்னால் அதை தவிர்க்க முடியாது, என் புத்தியை நேர்படுத்தப்பா முருகப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அற்பர் அம்மட்டைகள் பால் சென்று அக்கண் வலைக்குள் அகப்படு புத்தியை அற்றிட வைத்து அருள்வாயே. அற்பர்கள் அந்த பயனற்றவர்களாகிய பொதுவான ஒரு பால் எடுத்துக்க, பெண்பால் ஆண்பான்ல பொதுவான மனிதர்கள், அந்த மாதிரி அவங்க தப்பானவங்களை நீங்க தான் அந்த அவ்வழியே போறீங்க. ஸோ உங்களுடைய அந்த எண்ணங்கள் அவர்களுடைய கண்வலைக்குள் அகப்படுகின்ற கெட்ட புத்தியை, ஸோ என்னோட கெட்ட புத்தியை நீங்க செய்து அருள் புரிவாயாக. கொக்கரை சச்சழி மத்தளி ஒத்து இடக்கை முழக்கு ஒலி ஆல. அதாவது கொக்கரை சச்சரி மத்தளி ஒத்து இடக்கை ஆகிய மேலபாத்தியங்கள் முழங்கும் ஒலி ஒலிக்க கொக்கு இறகு அக்கு அற மத்தம் அணிக்கு அருள் குத்தம் தனி குமரேசா. கொக்கின் இறகு எலும்பு பாம்பு உமத்தம் பூ இவைகளை சடையில் அணிந்த சிவபெருமானுக்கு ரகசிய உபதேசத்தை அருளிய திருத்தணிகை மலை குமரேசனே. சர்க்கரை முப்பழம் ஒத்த மொழிச்சி குழத்தி தன கிரி மேலே தைக்கும் மனத்த சமர்த்த அரக்கர் தலை குலை கொத்திய வேலே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சர்க்கரை வாழை மாபலா ஆகிய முக்கணிகளுக்கு ஒப்பான பேச்சுக்களை உடைய குறப்பெண்ணாகிய வள்ளியை மணந்தவரே. அவங்க பேச்சு அவ்வளோ இனிமையா இருக்கான். பேச்சுன்னா அது அன்பு, அன்பே சிவம், புரியுதுங்களா? ஸோ கனிவு. ஸோ ஒரு 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 சுச்சுவேஷன் நமக்கு கோவம் வர மாதிரி இருந்தாலும் நம்ம நிதானமாக இருக்கணும். ஸோ விலகிடணும். அப்படியும் இல்லையா, நம்மளோட அதாவது எதிர்க்க இருக்க பிரச்சனையை கண்டு பயப்படாம நம்ம நிதானமா கூலா ஹேண்டில் பண்ணா, அது எப்படி இது ரொம்ப சின்ன பிரச்சனையா தெரியும், அது ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ அந்த குறத்தி எப்படிப்பட்டவங்களாம் ரொம்ப இனிமையானவங்க. பேச்சுல மட்டும் இல்ல, the way she approach, she solves the problem, எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த குணம். அரக்கர் தலை கூலை குற்றிய வேலே. அது அரக்கர்களின் முருகர் யாருன்னா அரக்கர்களின் தலை கொத்துகளை வெட்டி அழித்த வேலை உடையவனே. முருகப் பெருமானே உன் காலடி சரணாகதி அப்படின்னு சொல்றாங்க. ஓ முருகா, குரு முருகா, முருகா, அந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, தராட்சி வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. நன்றி.